ஹே கைஸ், உங்களுக்கு ஒரு தகவல். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இங்கே வந்து ஒரு சின்ன குழி மாதிரி இருக்குது பாருங்கள். இது வந்து ஆக்சுவலாக கிணறுங்க. என்னடா இவ்வளோ சின்ன கிணறான்னு பார்க்குறீங்களா? ஆமாம், இதுக்கு கீழே வட்டை கிணறு இருக்குது. வட்டை போட்டிருப்பாங்க, ஒரு 6-8 அடி விட்டத்தில் வட்டம் இருக்குது. வட்டை இந்த கிணத்தோட அகலம் வந்து 8 அடின்னு வச்சுக்கோங்க. ஆனால் மேலே வந்து கல் போட்டு மூடி வச்சுருக்காங்க. ஏன் அப்படின்னாக்க, இது வந்து ஆற்றை ஒட்டின புறம்போக்கு பகுதி. இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா, நான் சின்ன வயசாக இருக்கும்போது ஒரு 5-6 வயசு இருக்கும்போது பார்த்திங்கனாக்கா, ஜெயலலிதா பீரியட் அப்போது அவங்க தான் சிஎம்மாக இருந்தாங்க. அப்போ வந்து புறம்போக்கில் இருந்த ஆக்கிரமிப்பு எல்லாத்தையுமே அழித்தாங்க. இந்த மாதிரி தென்னை மரம், பெரிய பெரிய தென்னை மரமெல்லாம் இருந்துச்சு. எல்லாத்தையுமே அப்போ வந்து புல்டோசர் வச்சு எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த பீரியடில் இங்கே இருந்த கிணறு பாருங்க, அப்போ கல் போட்டு மூடினது. சப்போஸ் அவங்க மூடினாலும் இப்போ புல்டோசர் வந்து எவ்வளோ மண் தள்ளினாலும் வந்து இதுக்குள்ளே கிணறு வந்து மூடாது, அப்படி போட்டது. அதனால் இப்போ வரைக்குமே மூடி இருக்குது. ப்ளஸ்ஸு இது இல்லாமல் இன்னொரு கிணறு இருக்குங்க. இப்படியே பார்த்திங்கனாக்கா இங்கே பக்கத்தில் இன்னொரு கிணறு. இது வந்து ஆற்று பகுதின்றதால பக்கத்துலேயே கிணறு இருக்கும், வடியாத தண்ணி இருக்கும். இந்த அங்கே இருக்குது பாருங்கள், இதுவும் ஒரு கிணறு தான். இங்கே முன்னாடி இருக்கிறது, அங்கே ஒரு கல் இருக்குது பார்த்திங்களா, அது ஒரு கிணறு. இதுவுமே ஃபுல்லாகவே கல் போட்டு மூடி இருக்காங்க. சரி, அப்போது ஆக்கிரமிப்பெல்லாம் அழித்தாங்க, இப்போ ஏன்டா மூடி வச்சுருக்கீங்கனாக்கா, லாஸ்ட் இயர் வந்து நல்ல மழை எங்கள் ஏரியாவிலலாம். அப்போல்லாம் பார்த்திங்கனாக்கா இது வந்து ஆறு தானே, நிறையா தண்ணி வரும். டேம்லேருந்து வர தண்ணி, ஏரியிலேருந்து வர தண்ணி எல்லாம் ஃபுல்லாக தண்ணி, இதிலலாம் தண்ணி ஃபுல்லாக வந்திருந்தது. அந்த தண்ணியால் இந்த கிணறு எதுவும் பாதிப்பு அடையக்கூடாது, எதுவும் மூடிடக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கல் வச்சு மண் போட்டு மூடியிருக்காங்க. இந்த மாதிரி இடத்துலலாம் நாம் போகும்போது தெரிஞ்சவங்க போகலாம், தெரியாதவங்கெல்லாம் இதுக்கு மேலே போய்ட்டு எதனா பண்ணும்போது அந்த கிணறு உடஞ்சி உள்ளே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் கொஞ்சம் பாதுகாப்பாக பத்திரமா இருக்கணும். இதில் இருக்க தென்னைலாம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஏன்னா இது கொஞ்சம் வண்டல் மண். தென்னைலாம் இங்கே தென்னை வாழை எல்லாமே நல்ல காய்ப்பு இருக்கும். அந்த மரத்தெல்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. காய் வெட்டிட்டாங்க, இருந்தாலும் இன்னுமே இருக்குது.